அஸ்லாம் வலைக்கம் ரம்லான் டே 19. சஹர் டைமில் தான் சிக்கன் ரோஸ்ட் மாதிரி குக் பண்ணியிருந்தேன். நேற்று வச்ச ஃபிஷ் கறி வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை நானும் அத்தாவும் சாப்பிட்டோம். பசங்களும் என் தம்பியும் கர்ட் போட்டு சாப்பிட்டுட்டாங்க. சஹர் முடிச்சதுக்கப்புறம் நேராக ஊருக்கு கிளம்பிட்டோம். வந்ததும் ஃபஜர் ப்ரேயர் முடிச்சுட்டு அத்தா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. 1.5 ஹவர்ஸ் பசங்க தூங்கி எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அன்னைக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரல, கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சா. ஸோ கேரட், அவரைக்காய், பொடலங்காய் இது மட்டும் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஃப்ரூட்ஸ் தான் காலியாக இருந்துச்சு, அதனால அது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். வாட்டர் மில்லன் வந்து அத்தா கொடுத்துருந்தாங்க. அங்கே வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. பட் டைம் இல்லை, இன்னொன்று எல்லாருக்கும் உடம்பு செய்யாமல் இருந்தோம். அங்கே கட் பண்ணி சாப்பிட முடியலையா, அதனால பசங்களுக்கே கொடுத்துட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்காக தான் அத்தா எப்போதும் வாங்கிட்டே வருவாங்களே. அதை ஹாஃபாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் வந்து ஜூஸ் பண்ணிவிட்டு மீதி ஃப்ரூட்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் சாப்பிட்லான்னு. அப்புறம் ஊருக்கு போகிற அன்னைக்கு சமோசா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஃப்ரீசரில், அதில் பசங்களுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு எனக்கு வித்தவுட் ஆயிலில் எடுத்துக்கிட்டேன். இஃப்தார் டைம் நெருங்கிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு டேட்ஸ் பார்த்தேன் காலியாக இருந்தது. ஸோ அதையும் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். இஃப்தார் டைமில் இங்கே பள்ளிவாசலில் துவா கேட்பாங்க இல்லையா, அது இங்கே கேட்கவே கேட்காது. இதே வடஹாரில் வந்து எங்கள் வீட்டில் தான் ஸ்பீக்கரே இருக்கு மாடியில். ஸோ அது நல்லா கேட்கும். இங்கே ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோமே. அன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தா, ரொம்பலாம் பண்ண முடியல. அப்புறம் ஊருக்கு போனால் மெஷர் பண்ணி சாப்பிட்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுக்கு முன்னாடி போனோம் இல்லையா, அப்போ எல்லாம் மெஷர் பண்ணி ப்ராப்பராக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் உடம்பு சரியில்லாத டைமில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெஷர் பண்ணி சாப்பிட்றதுலாம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததும் பேக் டு ரொட்டீன் தான். இன்ஷா அல்லாஹ் டே 20 மீட் பண்ணலாம்.